வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிஃப்ட் ஷாப் பத்தி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட பார்ட் டூ தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சேல் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் பண்றோம். ஸோ அந்த கஸ்டமைஸ் கிஃப்ட்டுக்கு என்னென்ன ஒர்க் ஃப்ளோலாம் இருக்கும். ஸோ ஒரு ஆர்டர் வந்த உடனே நம்ம அந்த ஆர்டர் கொடுத்த உடனே பேக் எண்ட்ல ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகி டாஸ்க்கும் கிரியேட் ஆகி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரிண்டிங்ல கஸ்டமைஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 4 ப்ராசஸ் இருக்குன்னா அதை ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி கிரியேட் பண்ணி அதை யார் யாருக்கெல்லாம் அசைன் பண்ணணுன்றதை செட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கு. ஸோ அங்கே கஸ்டமர் டேரக்டா நம்ம கிட்ட வர்றாங்க, ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கேஷாவோ இல்லை கார்டாவோ கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்கிட்டு பில்லை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை பிஓஎஸ்ல அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஷாப் அப்புறம் பிரிண்ட் ஷாப்னு 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேணும்னா இன்னொரு ப்ராடக்ட் நம்ம பண்றோம், ஒரு வேற இருக்கு அப்படின்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டேஷ்போர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டரோட இது வேல்யூஸ், ஆர்டர் என்னென்ன இருக்கு, செஷன்ல எவ்வளோ முடிஞ்சிருக்கு, பேமெண்ட் எல்லாமே இருக்கும். தென் ப்ராடக்ட் இங்கே தான் நம்ம நம்மளோட ஷாப்புக்கான ப்ராடக்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி வைப்போம். ஸோ இதில் நான் பியூஎஸ் கேட்டகரிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சேரு. ஸோ நம்ம ஷாப்புக்கான ப்ராடக்ட் என்னென்னலாம் வச்சிருக்கோமோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அப்புறம் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். ஸோ த்ராவி இதில் ஒரு ப்ராடக்ட்குள்ளே போகிறேன். இப்போ மேஜிக் மக் அப்படின்றதுக்குள்ள ப்ராடக்ட்குள்ளே போகிறேன். ஸோ இங்கேயே நீங்கள் எவ்வளோ ரேட்டு எல்லாமே நீங்கள் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் நான் வெளியில் வந்துடுறேன். இப்போ ஜஸ்ட் இப்போ ஒரு ஃப்ளோ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வராங்க. நான் கண்டினியூ செல்லிங் இந்த கிஃப்ட் ஷாப்குள்ளே போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படித்தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம கேட்டகரிஸ் வச்சு பிரித்து வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நார்மல் கிஃப்ட், பர்சனலைஸ்டு அண்ட் ஃப்ரேம். ஓகேங்களா? இப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்கிறாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் கிஃப்ட்ல இல்லை நார்மல் கிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டெடி பேர் வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண மட்டும் போதும். ஸோ அதுக்கான இதில் ஆட் இங்கே கிரியேட் ஆகிடும், உங்களுக்கு ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாருங்க, இதில் ஒரு கிஃப்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு கிஃப்ட்டுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ல மேஜிக் மெக் வாங்குறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இங்கே கேஷ் அண்ட் கார்டு அப்புறம் கஸ்டமர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ கேஷ்னா கேஷ்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணால் போதும். ஸோ இங்கே வேலிடேட் பண்ணது உடனே உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகிடும். இதை ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஆர்டர், அதுக்கு அடுத்து இது முடியும், நியூ ஆர்டர் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் ஆல்ரெடி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமரா இருக்காங்க அப்படின்ற போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்னென்ன கிஃப்ட் எடுக்கிறாங்களோ, இப்போ நான் மேஜிக் கப் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேக் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டும் வாங்குறாங்க. ஆனால் அவங்க நம்மளோட கஸ்டமர் அப்படின்னா, இங்கே கஸ்டமர்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம கஸ்டமர் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் கான்டாக்ட்ல. ஸோ அந்த கான்டாக்ட்ல லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எல்லாவோட கான்டாக்டும் இங்கே எடுத்துட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பாலான்ற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் கிரியேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் பேக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கோட டோட்டல் டியூ பார்த்தீங்கன்னா 4000. ஸோ பழைய கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட டோட்டல் டியூவுமே இங்கே உங்களுக்கு விசிபிலிட்டி ஆகும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கஸ்டமருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே கஸ்டமர் நோட்ஸ் இருக்கு. கொட்டேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கொட்டேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கிருந்த மணிக்கே கொட்டேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டபிளாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் லிஸ்ட் கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இல்லை ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்குமே ப்ரொவிஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது டைரெக்டாக பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இன்கேஸ் இன்னொரு கஸ்டமர் இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு இது நான் வேற கிஃப்ட் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாங்க, கியூல இன்னொரு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க இதை பிளஸ் ஐக்கான் பண்ணிட்டு ஸோ நியூவா எந்த ஃபோட்டோ அவங்க எடுத்துக்கிறதுக்கான இதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன கிஃப்ட் எடுத்திருக்காங்களோ அதுக்கு நீங்க பில் போடுறத ஸ்டார்ட் பண்ணலாம். அட் அ டைம்ல நீங்க 2 பேத்துக்குமே கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நாட் 5 1005லையும் ஒரு கஸ்டமர், 1006லையும் ஒரு கஸ்டமர், ரெண்டுமே அட் டைம்ல நீங்க பில் போட்டுக்க முடியும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்ட கஸ்டமர் பாலான்ற பர்சனுக்கு. இப்போ நான் டைரக்டா இவங்களுக்கு பேமெண்ட் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் இதே கேஷ் அப்படின்றது கொடுத்துட்டு நான் இங்கே வேலிடேட் பண்ணிடுறேன்.
ஸோ இங்கே வேலிடேட் பண்ணதுமே பில்லு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்மளோட கஸ்டமருக்குள்ள நம்ம வந்து மெயில் ஐடி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு ஒரு மெயில் கொடுக்கணும் அப்படின்னாலும் இங்கேருந்து டைரெக்டாக நம்ம வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பில்லு வந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக மெயிலே போயிடும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இப்போ ரெசிப்ட் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் க்ளோசர் ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ இது ரிஜிஸ்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நம்மளோட கிஃப்ட் ஷாப்ல வந்து கேஷ் கவுண்டர்ல ஓப்பனிங் எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, அது கேர்டில் எவ்வளோ இருக்கு, கஸ்டமர் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பிரேக்கப் வந்து நம்ம வந்து இதுல க்ளோசிங் நோட்ஸ் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் எவ்வளோ கவுண்ட் இருந்தது, ஸோ க்ளோசிங் பண்ணும்போது எவ்வளோ பிரேக்கப்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே இருக்கு. டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் கேஷ் இன் கேஷ் அவுட் இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், டிஸ்கர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் பேக் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எத்தனை ஷாப் வேணும்னாலும் நம்ம வந்து போட்டு வச்சுக்க முடியும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரமாவே நமக்கு வந்து குயிக்கா வந்து பில் போடுறது எல்லாமே வந்து ஈஸியா நடக்கும். இது லேப் ஐ மீன் சிஸ்டம்ல தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து ஒரு டேப் வச்சிருக்கோம் அப்படின்னாலும் டேப்லயே வந்து நம்ம வந்து பில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.